அரசியல் களத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்களது அரசியல் வீச்சை நிகழ்த்தினர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கள போராளி திரு செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்று தனது உரை வீச்சை நிகழ்த்தினார். அப்போது அவர் கூறுகையில், லவ் ஜிகாத் போல லவ் ஜிகாத் லேண்ட் என்று ஒரு கருத்தை சொன்னார். அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் நீதிமன்றங்கள் அவசரப்பட்டு வழிபாட்டு தலங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளதாக தெரிவித்தார். அவர் என்ன கூறினார் என்று அவரது அரசியல் கள உரை வீச்சில் காண்போம். வேண்டும் என்று பிஜேபி நினைத்ததற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்களிலே அது கைப்பற்றியது. பிஜேபி அது நினைத்ததை போல 400க்கும் மேற்பட்ட இடங்களிலே அதனால் வெற்றி பெற முடியவில்லை. எனவே ஒரு கூட்டணி அரசு என்கிற முறையிலே தான் இன்றைக்கு ஒன்றிய அரசை அது கைப்பற்றி இருக்கிறது. எனவே நாடு முழுவதும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய வெறுப்பு அரசியலை அது விசிறிவிட்டிருக்கக்கூடிய நிலையிலே, அது அதிகப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே, இன்றைக்கு ஒரு போலரைசேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே மற்றவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்கிற முறையிலே எங்கெல்லாம் தன்னுடைய கலவர யுத்தியை பயன்படுத்தி இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு நமக்கு தெரியும் லவ் ஜிகாத்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு லவ் ஜிகாத் லேண்ட் அப்படின்னா நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு யாரும் விற்கக்கூடாது. இந்தியாவிலே பல மாநிலங்களில் இன்றைக்கு அறிவிக்கப்படாத சட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹரியானா மாநிலத்திலே, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இஸ்லாமியர்கள் இந்த ஊருக்குள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு போர்டு. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு பசு வைத்திருக்கிறார்கள், பசுவை வதை செய்கிறார்கள் என்கிற முறையிலே இஸ்லாமியர்களை கொள்கிறோம் என்கிற பெயரிலே பல இந்துக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல இந்து இளைஞர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். எனவே பிஜேபி ஆட்சி மறுமுறை வந்த பின்னால் இன்றைக்கு நாடு முழுவதும் இப்படிப்பட்ட கலவரங்களை அவர்கள் உருவாக்குகிற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இப்படிப்பட்ட ஒரு கலவர யுத்தியை கையாண்டு அங்கே இருக்கக்கூடிய மாநில மக்களை தன்னுடைய பின்னால் இழுத்து வருவதற்கான ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நடந்த 8 சட்டமன்ற தொகுதிகளிலே எப்படி பிஜேபி வெற்றி பெற்றது என்று சொன்னால், இஸ்லாமியர்களை அவர்கள் வாக்களிக்கவே விடவில்லை. பல பூத்துக்களை கேப்சர் பண்றாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல். எனவேதான் இன்றைக்கு நீதிமன்றங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒரு தெளிவான அறிக்கையை அதனுடைய மத்திய குழு வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றங்கள் இப்படிப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவசரப்பட்டு எந்த விதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது. எனவே இதில் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும். உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இப்படிப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளில எந்த விதமான உத்தரவுகளையும் கீழமை நீதிமன்றங்கள் பிறப்பிக்க கூடாது என்கிற முறையிலே அது உச்ச நீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கு. என்ன நமக்கு துரதிர்ஷ்டம்னா, இப்ப கூட சந்திரசூட் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னாரு, நீங்க யாரை கேட்டு நான் இந்த அயோத்தி வழக்கிலே தீர்ப்பு சொன்னேன் என்று சொன்னால், கடவுளிடம் வேண்டினேன் என்று ஒரு சிலையை வைக்கிறாங்க. சிலையிட்ட யார்கிட்ட கேட்பாங்க? எனவே கடவுள்கிட்ட கேட்டு சட்டத்தின் முன்னால் எது தேவை? சட்டத்திற்கு முன்னால் ஆதாரங்கள் தேவை. சட்டத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆவணங்கள் தேவை. எனவே ஆவணங்களை, ஆதாரங்களை எதையும் பார்க்காமல் நான் கடவுளை கேட்டு நான் தீர்ப்பு சொன்னேன் என்று சொன்னால், இதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்பே இப்படி இருக்கிறது அயோத்தி வழக்கில் என்று சொன்னால், கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலையிலேதான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது.